வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 40-50 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம் மூத்த குடிமக்கள் அவங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க என்னென்ன மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிடணும் அந்த 40-50 வயதிலையும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வயதாகும் போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவும் வந்து மாறுபடும். காரணம், அந்த வயதில் சில வகை ஊட்டச்சத்துக்கள் வந்து மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக நமக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த 40-50 வயதில் வந்து நம்ம சில வகை உணவுகள் வந்து தள்ளி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எனவே ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் 40 வயதை கடக்கும் போது அவங்களுடைய உணவுகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம். அப்போ உணவுகள் எடுத்துக்கணும்னு சொல்லும் போது விட்டமின் டி, புரதங்கள், கால்சியம் மற்றும் விட்டமின் B12 போன்ற ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அப்போ அந்த உணவுகள்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல அந்த ஆண்களுக்கான சூப்பர் ஃபுட்டை பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இருக்குது. இப்போ தக்காளியில் வந்து கரோட்டினாய்டுகள் மற்றும் லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் தக்காளிக்கு வந்து அந்த சிவப்பு நிறத்தை அளிக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ தக்காளியை வந்து வயதானதுக்கு அப்புறம் ஆண்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த புரோஸ்டேட் புற்றுநோயை தக்காளி வந்து கியூர் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்குமே ஆண்களுக்கு வந்து தக்காளி உதவிகரமாக இருக்கும். அவங்க தக்காளி எடுத்துக்கலாம். அடுத்ததான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆண்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பல ஆண்கள் வந்து வயதாகும் போது சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அவங்களுக்கு வந்து அந்த ஹை பிபி, பார்வை சம்பந்தமான பிரச்சனை, புற்றுநோய் ஆபத்து இதெல்லாமே இருக்கும். இப்போ சர்க்கரை வள்ளிக்கிழங்குல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் மற்றும் பல வகையான பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது வயதானதுக்கு அப்புறம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்குது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போது ஆண்களில் வந்து வயது தொடர்பான நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அவங்க தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கொள்வது அவங்களுடைய உடலுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இப்போ வயதான ஆண்களுக்கு ஓட்ஸ் வந்து பல்வேறு நன்மைகளை வந்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து மலச்சிக்கலை தடுக்கும், குளுக்கோஸினுடைய அளவை வந்து உங்கள் ரத்தத்தில் வந்து குறைக்கும் மற்றும் ரத்த அழுத்தத்தையுமே வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு நன்மை செய்யும். ஸோ இதில் வந்து அர்ஜினைன் அப்படின்னா அந்த அமினோ அமிலம் வந்து இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு வந்து அந்த நோய்கள்லேருந்து விடுபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனவே ஆண்கள் வந்து ஓட்ஸ் தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த 40 வயதுக்கு அப்புறம் கூட உடலை வந்து பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு அது அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக ஆண்கள் வந்து ரோஸ் ஆப்பிள் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இப்போ ரோஸ் ஆப்பிள் அல்லது ஜம்பு ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து டெர்பனாய்டுகள் இருக்கிறதால இது வந்து மூளை ஆரோக்கியத்திற்கும் கண் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்குது. இப்போ ரோஸ் ஆப்பிளில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து என்ன பண்ணுதுன்னா ஆண்களுக்கு அந்த 40 வயதிலுமே எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால அவங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே வராது. 40 வயசுலையும் 50 வயசுலையும் பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக அவங்க இருப்பாங்க. குறிப்பாக ரோஸ் ஆப்பிள் வந்து ஆண்களுக்கு அந்த மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகளுமே தீர்க்கிறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அவங்க அதை எடுத்துக்கலாம். அதே போல் ஆண்கள் வந்து முட்டையை வந்து தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கணும். முட்டை வந்து நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளாக ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வயதில் அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து சர்கோஃபீனியா என்ற ஒரு வகை தசை இழப்பு வயதானதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த சர்கோஃபீனியா அப்படின்ற அந்த தசை இழப்பை க்யூர் பண்ணுறதுக்கு முட்டை தான் உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ முட்டைகளில் வந்து புரதம் அதிக அளவில் இருக்குங்க இல்லையா, அந்த புரோட்டீன் அது வந்து தசைகளுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கு. தசைகளினுடைய அந்த தசை பிடிப்பெல்லாம் உங்களுக்கு தளர்த்தி தசைகளுடைய இயங்கக்கூடிய செயல்பாடுகளை வலிமையாக்கும். உங்களுக்கு நாள்பட்ட அலர்ச்சி நோய்களுடைய அபாயம் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்குமே முட்டை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்காம நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த 40-50 வயதிலுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றத ஆண்கள் தெரிந்து கொள்ளணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டர்க்கி இறைச்சி வந்து ஆண்கள் வந்து அந்த 40 வயதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ கோழி இறைச்சியினுடைய தோலில் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கும். எனவே அதை நம்ம நீக்கிடணும். ஆனால் வந்து டர்க்கி போன்ற கோழி இறைச்சியில் சுமார் 1% லிப்பிட் அல்லது கொழுப்புகள் இருக்கும் மற்றும் புரதங்கள், மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து வயதானவர்களில் உடல் பருமன், இதய நோய், நீரிழிவு மற்றும் கட்டிகளினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே ஆண்கள் வந்து இந்த டர்க்கி இறைச்சியை எடுத்துக்கொண்டு வரலாம். இது அவங்களுக்கு ஆரோக்கியம் தான், எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. காளான் வந்து ஆண்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வயதானவர்களில் வந்து அறிவாற்றல் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஞாபக மறதி வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் வயதானவர்களுக்கு. அது முழுவதுமாக குறைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஆனால் கட்டுப்படுத்த முடியும். அப்போது வாரத்திற்கு 2 முறை வந்து ஆண்கள் வந்து காளான்களை உட்கொள்வது நினைவகம், கவனத்தை மேம்படுத்துதல் மற்றும் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களில் பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற இந்த மாதிரி மூளை சம்பந்தமான நோய்களினுடைய அபாயத்தை தடுக்கிறது
அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் காளான் வந்து 40 வயதுக்கு அப்புறம் ஆண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பாதாம் பருப்பு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம் ஆண்கள் வந்து. இப்போ வயதான பிறகு வரக்கூடிய நோய்களை குறைக்கிறதுக்கு பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத ஆய்வுகளில் வெளிப்படுத்துகிறாங்க. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் செல்கள் சேதமடைவதை தடுக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட அலர்ச்சி தடுக்கிறதுக்கும், புற்றுநோய் மற்றும் அறிவாற்றல் கோளாறுகள் இது மாதிரி வயது தொடர்பான நோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்களுக்கான சூப்பர் ஃபுட் வந்து முடியுது. இப்போ பெண்களுக்கான சூப்பர் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பால் வந்து எடுத்துக்கலாம். பசும் பால் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ பெண்களுக்கு வந்து வயதாகும் போது எலும்பினுடைய அடர்த்தி வந்து குறைந்து பலவீனம் அடையிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற வயது தொடர்பான நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு பெண்கள் வந்து பால் எடுத்துக்கலாம். பசும் பாலில் கால்சியம் நிறைய அளவில் இருக்குங்க இல்லையா? எனவே தினமும் ஒரு டம்ளர் பால் அவங்க பருகுவது பெண்களினுடைய எலும்பு அடர்த்தி குறைவதை முன்னாடியே தடுத்து அந்த 30-40 வயதிலுமே எலும்புகளை அவங்களுக்கு பலம் பெற வைக்கிறதுக்கு, அது ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பெண்கள் வந்து யோகா தயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நடுத்தர வயதை வந்து பெண்கள் எட்டும்போது மெனோபாஸ் அந்த சம்பந்தமான அந்த மாதவிட தொடர்பான நோய்கள் வந்து உங்களுக்கு பொதுவாக இருக்கும். இப்போ 40லிருந்து 40 வயதுக்கு மேற்பட்டக்கூடிய பெண்களுக்கு எலும்பு தொடர்பான நோய்கள் இருக்கும், உளவியல் பிரச்சனைகள் இது பார்த்தீங்கன்னா அப்புறம் மாதவிட நின்ற அறிகுறிகள் வந்து அந்த அபாயத்தை தடுக்கிறதுக்கெல்லாம் தயிர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தயிரில் வந்து கால்சியம், விட்டமின் B12 மற்றும் ரிஃபோஃப்ளோவின் போன்ற பெண்களுக்கு தேவையான அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. அப்போது தயிர், கிரேக்க தயிர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக அந்த வயதில் அந்த 40 வயதுலையுமே ஆரோக்கியமாக அவங்க இருப்பாங்க. கீரைகள் வந்து பெண்கள் வந்து அத்தியாவசியமாக தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்டுட்டே இருக்கணும். கீரை போன்ற கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் C, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இல்லையா? அதனால் ஒரு வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடணும். இப்போ இந்த வாரம் முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, சிறுகீரை, பெருக்கீரை, அகத்திக்கீரை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரைகள் இருக்கும். வாரத்தில் ஒரு தடவை தொடர்ந்து கீரைகளை சாப்பிட்டே வாங்க. தினமும் உணவுகளில் கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு வர்றது பெண்களுக்கு வந்து அந்த 40-50 வயதிலுமே அவங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆளி விதைகள் வந்து பெண்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆளி விதைகளில் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் மற்றும் லினோலெனிக் அமிலங்கள் இருக்குது. இது கூடவே விட்டமின் A, பொட்டாசியம், விட்டமின் C மற்றும் இன்னும் பல ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. ஆலை விதைகளில் ஈஸ்ட்ரோஜன்களினுடைய அதிக உள்ளடக்கம் வந்து பெண்களுடைய ஹார்மோன் சமநிலையத்துக்கும் இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கும் பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது பெரும்பாலும் பெண்களினுடைய வயதை குறைத்து ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு, இளமை காலத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் ஆலை விதைகள் பெண்கள் எடுத்துக்கலாம். ப்ளூபெரி பழங்களை வந்து பெண்கள் எடுத்துக்கலாம். வயதானதுக்கு அப்புறம் பெண்கள் வந்து அறிவாற்றல் வீழ்ச்சியை வந்து சந்திப்பாங்க. விட்டமின் C, விட்டமின் K மற்றும் மேங்கனீஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய அதிக உள்ளடக்கம் காரணமாக நினைவகம் மற்றும் மோட்டார் செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துறதுக்கு ப்ளூபெரி பழம் வந்து பெண்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். பிரேசில் நட்ஸ் வகைகள் வந்து பெண்கள் அந்த 40-50 வயதிலுமே எடுத்துக்கொள்ளலாம். பிரேசில் நட்ஸில் வந்து செலனியம் சத்து அதிக அளவில் இருக்குது. இப்போ வயதானதுக்கு அப்புறம் அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கு, தசை பலவீனம், சோர்வு, சூடான ஃப்ளாஷ் மற்றும் உணர்வின்மை போன்ற அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் உதவிகரமாக இருக்கும். அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகளை, பிரேசில் நட்ஸ் வகைகளை தேடி எடுத்துக்கொள்ளும் போது அந்த 40-30 வயதிலுமே அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. புளித்த முட்டைகோஸ் வந்து 40 வயதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ புளித்த முட்டைகோஸில் லாக்டிக் அமிலம், டைரமின்கள், பைட்டோ எஸ்ட்ரோஜன்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் A, விட்டமின் C, பொட்டாசியம், இரும்புச்சத்து, ஃபோலேட் போன்ற தாதுக்கள் காணப்படுது. மனநல பிரச்சனைகளை மேம்படுத்துறதுக்கும், எலும்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும், மார்பக புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் புளித்த முட்டைகோஸ் பெண்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒன்று. அதனால் அதை வந்து வயதானவர்கள் பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாக்கோரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காணாங்கெழுத்து மீன்கள் வந்து பெண்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வகை மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கிறத இதய நோய்களினுடைய அபாயம் தடுக்கிறதுக்கும், ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை வந்து பராமரிக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், மாதவிடாய் நின்ற பிறகு பெண்களுக்கு உளவியல் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் இந்த காணாங்கெழுத்து மீன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எனவே 30-40 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய பெண்கள் வந்து காணாங்கெழுத்து மீன்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வயதான காலத்திலுமே நம்ம ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருக்கக்கூடிய தனித்தனியான உணவுகள். இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று அந்த 40-50 வயதிலுமே உடலை பலம் பெற வைத்துக்கொண்டு நீண்ட ஆயுளோட வாழ பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.